Good morning, students. I am Vetrichari from Chemistry Simplified Tamil. நம்ம இன்னைக்கு SN1 reaction Good morning, students. Welcome to Chemistry Simplified Tamil. இப்போ நானே இன்னைக்கு SN1 mechanism நான் வந்து டெய்லி 8 o'clock உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இதுதான் செலக்ட் பண்ணி போட லேட் ஆச்சு. பட் அதனால இன்னைக்கு நான் 8 o'clock என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். இன்னைய டாபிக் என்ன அப்படின்னா SN1 மெக்கானிசம். இதோட இதை வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபுல்லாக நடத்தி கொஸ்டின்ஸ் போட்டேன். நான் வந்து நடத்துறது வந்து வேஸ்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சேலஞ்சிங் கொஸ்டின் ஃப்ரம் SN1 மட்டும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். Let us see one by one question. Now let us see the first question. Let us see this is the first question. என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Yes, what is here is now this one. We are going to see this question. Okay, topic வந்து we are based on SN1 topic. Halo alkane arrays எடுத்துக்கலாம். இல்ல plus 1ல இருக்கிற மெக்கானிசம் reaction mechanism டாபிக்ல இது வருது. பார்க்கலாம் children. Consider the following bromides, the correct order of SN1 reactivity. இப்போ உனக்கு 3 bromide கொடுத்துருக்காங்க, இது மாதிரி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் SN1 reactivity. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, இந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சிம்பிள் நான் let us see the சிம்பிள் வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா. இதை அடிப்படையா வச்சு நான் சக்குன்னு வந்து ஒரு கோன் போட சொல்லியிருக்கேன். ஆல்ரெடியே என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சர் தெரிஞ்ச டீச்சிங் ஃபாலோ பண்ண பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஒரு கோன் போட சொல்லியிருக்கேன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திஸ் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ஓகே, இதை வச்சு தான் போட்டிருக்கேன் லெஸ். அப்ப இதுதான் வந்து என்னது மோர் ரியாக்டிவ். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா கன்சிடர் த SN1 அப்படின்னாவே கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டினா இது அனுப்புன பிறகு வர இன்டர்மீடியேட்டோட ஸ்டெபிலிட்டி தான் டிசைடிங் த ரேட். இப்போ பிஆரை ரிமூவ் பண்ணோம்னா உனக்கு இந்த இடத்துல பிளஸ் வருது. What is this is called as a allyl group. So unlike this is allyl group, அப்ப இதுதான் more stable. இந்த இடத்துல இதை நீ அனுப்பிட்டேன்னா இது கார்போகேட்டையான். இப்படியே பாருங்க, this is கார்போகேட்டையான், இது வந்து 1 டிகிரி. இது உனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ண பிறகு படம் வரைகிறேன். Now this is இந்த இடத்துல வருது, this கார்போகேட்டையான் is allyl group. இந்த இடத்துல பிளஸ் போட்டோம்னா இது is 2 டிகிரி. அப்ப 3 பேர்ல யார் ஸ்ட்ராங் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டேபிள் மோஸ்ட் ஸ்டேபிள் ரிகார்டிங் திஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம் நல்லா கவனிச்சுக்கோ. இன்டர்மீடியட்ல எது மோர் ஸ்டேபிளோ அதுதான் மோர் ரியாக்டிவ். ஸோ இந்த அல்லிலிக் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறதுல இதுதான் ஃபாஸ்ட் ரியாக்டிவ். தட் இஸ் கால் ஃபர்ஸ்ட் செகண்ட். இந்த இடத்துல எழுதுங்க செகண்ட். அதுக்கு யார் எடுத்துருந்தாங்க 2 டிகிரி, யார் 2 டிகிரி 3. அதுக்கு அடுத்தது தான் 1 டிகிரி வரும். தட் இஸ் யுவர் 1 ரோமன் நம்பர் 1. சைன் இதை பார்த்து இப்படி போட்டு முடிக்கிறீங்க. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் பி. ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணணும் கொஸ்டின்ஸ். ஓகே children. Now let us go to the next question. Okay, now questions are very quality questions children. அதனால லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்று பண்ணுங்க போதும், எல்லாம் பண்ணாங்க. நெகட்டிவ் கமெண்ட் அல்லது உனக்கு என்ன வேணுங்கிறதையோ நீ கமெண்ட்ல கொடுத்தா கூட போதும். எனக்கு வந்து அல்கரிதம் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும். யங் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் த வீடியோனா குவாலிட்டியை வந்து அது வந்து மேனுவலாக செக் பண்ண தெரியாது. யாரெல்லாம் ரொம்ப லைக் கொடுக்குறாங்க அந்த வீடியோ தான் மேலே போகும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா வெள்ளிக்கிழமை 1 நிமிடத்தில் 10 கோலம்னு அது போடுற வீடியோஸ் நல்லா ஓடுது, சமைக்கிற வீடியோஸ் நல்லா ஓடுது, ட்ரெஸ்ஸிங் ஓடுது. பட் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குற வீடியோ ஓடலன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதனால ப்ளீஸ் சப்போர்ட் தோஸ் லைக் ஆர் வாட் இஸ் கமெண்ட் ஆர் சப்ஸ்கிரைப். ஓகே, நவ் லெட் அஸ் டெய்லி நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு உனக்கு ஒரு த பெஸ்ட் SN1 கொஸ்டின் ஒரு 7-8 எடுத்துருக்கோம். நான் லெட் அஸ் see வாட் இஸ் த கொஸ்டின் எவ்வளோ நம்பர்னு இருக்கிறதுக்கு தான் மிஸ் வந்து நம்பர் போட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ டு தி செகண்ட் கொஸ்டின். which of the following undergoes nucleophilic substitution by. இப்போ என் பார்க்குறப்ப படிக்கிறப்பே பாருங்களேன், நான் எடுத்ததும் வந்து ஃபுல்லாக ஆரம்பத்துல இருந்தா படிக்காத டக்கு நியூக்ளியோஃபிலிக் SN1. ஓகே, which of the following undergoes எக்ஸ்க்ளூசிவ். சரி, யாரோ ஒருத்தவங்க தான் சொல்றாங்க. அப்ப பாருங்க எத்தில் குளோரோ பென்சின், எத்தில் குளோரைட். உனக்காக பொறுமையா செய்யறேன் பாருங்க. எத்தில் குளோரைடு இது வந்து ஏ. அடுத்து பி வந்து ஐசோப்ரோபைல் குளோரைட். திஸ் இஸ் ஐசோப்ரோபைல் குளோரைட். சி வந்து குளோரோபென்சின். this is chlorobenzene. D வந்து பென்சாயில் குளோரைட். C6H5 CH2Cl.
நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த கார்பன் கேட்டையான் ஸ்டேபிளோ அதுதான் SN1க்கு. இது பிரைமரி, இது செகண்டரி. இது வந்து உடைக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா சொல்லுவேன், என்ன தெரியுமா, இந்த இடத்துக்கு நீ கையை எடுத்துட்டு போனா அப்படின்னு எடுத்துட்டு கரண்ட் ஷாக் அடிக்குது. தட் மீன்ஸ் கால் இந்த பாண்ட் நாட் ஈஸி டு பிரேக். நான் சொல்றது புரியுதா? குளோரோபென்சீன்ல இந்த இடத்துல கையை எடுத்துட்டு போக ஆன் எடுத்துடணும். நாட் ஈஸி டு பிரேக். அது வந்து அதை உடைக்கவே முடியாது. அதனால அது ஈஸி தள்ளி விட்டுடு, நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல பார்த்தோம்னா உனக்கு பென்சிலிக் அயான் வந்து which is the most stable by the resonance. So the benzyl chloride is the option. இப்போ நம்ம பார்த்ததும் ரெண்டு பேருமே நேச்சர் ஆஃப் வாட் இஸ் கால் நாலேஜ் வந்து ஒண்ணுதான். நான் கொடுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா கொஸ்டின் நம்பர் நான் எடுத்துட்டு வந்ததுல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். எவ்வளவு நிமிஷத்துல நம்ம பார்க்கறோம்னு பார்க்கலாம். The correct increasing order reactivity பாருங்க எப்படி படிக்கணும்னு சொல்ல பாருங்க. SN1. ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னா ஜஸ்ட் இப்படி போடுங்க, ஃபாஸ்டா போட சொல்லியிருக்காங்க. இப்ப டக்குன்னு பாக்குறப்ப இவனுக்கு SN1னா மோர் கார்போஸ்டாட் கேட்டையான். உடனே இந்த இடத்துக்கு வந்துருங்க, ஃபினைல் இருக்குது, அதுக்கப்புறம் இது சல்லிடிக், இது வந்து 2 டிகிரி, இது பிரைமரி. ஸோ அப்ப இதுதான் வந்து கரெக்டானு நான் டிக் போடலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்களா உனக்கு 1 டிகிரி இங்க வந்திருக்கு. SN1க்கு அது மாதிரி வராது. அதுக்கடுத்து இந்த 1 டிகிரி இங்க போயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இங்க 1 டிகிரி. ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ நான் திஸ் இஸ் ஸ்டிக். ஓகே, இது மாதிரி தான் நீங்க ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே 4 அப்படியே ஒரு லைக் தட்டுங்க. ஓகே, நவ கமிங் டு த பாயிண்ட். எஸ், நேத்தி ஒரு ஜோக் என்னன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுல இப்படியே மிஸ் தூங்குற மாதிரி போட்டேன்னு அதுக்கு வந்து வியூஸ் குறைச்சி போயிருக்கு. ஆனா ரொம்ப நேரம் பர்சன்டேஜ் பார்த்துருக்கான் பையன். ஆனா வந்து சரி அது வந்து ஓகே, நீ என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா யாரும் எனக்கு கமெண்ட் கொடுக்கல, அது ஒரு மரியாதை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ டயர்ட்னஸ், வீடியோ போட்டதுல டயர்ட்னஸ், அப்படி இருந்தாலும் இந்த ஷார்ட்டை போட்டுடணும், அப்பதான் பையன் பார்ப்பாங்கிறது தான் போட்டிருக்கேன். ஸோ it indicates my involvement and dedication. Please children follow and support and use it. Very important. இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதிக்கோ. இப்பயே எழுதிக்கோ. நீட் அண்ட் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க, +1ல இருக்கிறவங்க, +2 எல்லாருமே நோட்டை ஒன்று போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே ஹேண்ட் பிக்கிங் கொஸ்டின், அதாவது செலக்ட் பண்ண கொஸ்டின். இதுதான் உன்னுடைய கேம் சேஞ்சிங் கொஸ்டின். டெஃபினட்டா கேம் சேஞ்சிங் கொஸ்டின். பார்த்துக்கோ. ஹேவ் ஃபெய்த் ஆன் மீ அண்ட் ஃபாலோ இட். ஓகேமா? எஸ். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைங்கள்ட்ட. ஸோ அதுக்காக தான் இது. இன்னும் கொஞ்சம் கூடிய விரைவில் நான் லைவ் ஸ்ட்ரீமே போடலாம்னு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தான். உங்கள் சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா நான் டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன்னா நீங்கள் எங்கேயும் டியூஷன் எந்த அகாடமி போகணும் நீ பாட்டு என் கிளாஸ் அட்டன் பண்ணாவே போதும். ஐ வாண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கம்மா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இந்த கொஸ்டின் பார்க்குறோம். என்னன்னா டக்குன்னு பார்க்குறோம் டிக்ரீசிங் ஆகும் த ரேட். ஓகே, டிக்ரீசிங் ஆர்டர். நான் என்ன சொல்றேன்னா எப்படியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ வரேன். ஓகே, டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, above the reaction with a nucleophile. This is very 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 important. இது ரொம்ப யோசிக்க வைக்கிற கொஸ்டின். நல்லா பார்த்தோம். இந்த நியூக்ளியோஃபைல் இந்த இதுல அதாவது SN2 கொடுத்துருக்காங்க நியூக்ளியோஃபைல். இதுல டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ரேட். அப்ப டிக்ரீசிங் ஆர்டர் இதை கொடுத்துட்டு எது வந்து ஸ்லோவாக நடக்கும், எது வந்து வேகமாக நடக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. வேகமான என்ன அர்த்தம்னா அவன் மோர் ஸ்டேபிள். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இது வந்து ரொம்ப ஒரு லாங் பேக் வந்து இது எய்ம்ஸ்ல வந்த கொஸ்டின். இங்க 8 போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் எய்ம்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. இப்ப இதுக்கு நம்ம ஆன்சரை அப்ரோச் பண்ணும்போது நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க எப்படி கொடுக்குறேன்னு பாருங்களேன். ஏ இருக்கா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. PHOH போட்டுக்கோம். அப்புறம் பி கொடுத்துருக்கேன்னா ACO கொடுத்துருக்காங்களா, O-H போட்டுக்கோ. சி என்ன கொடுத்துருக்காங்க, HOH போட்டுக்கோ. அடுத்தது டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3OH. அப்படின்னா இது எல்லாமே இது வந்து ஆசிட், இது வந்து அதுல வந்து ஹைட்ரஜன் போடுது. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட், அதை நல்லா புரிஞ்சுக்கும். திஸ் இஸ் த கான்ஜுகேட் பேஸ். அப்படின்னா இது என்னது, we are calling as a conjugate acid. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து வருவது வீக் கான்ஜுகேட் பேஸ். இப்ப திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல டிக்ரீசிங் ஆர்டர்ல இந்த இடத்துல ஸ்லோவா நடக்குதுன்னா லெஸ் ஸ்டேபிள். லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் நல்லா கவனிங்க. இது லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் அது எதுல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸ்ட்ராங் ஆசிட். லெஸ் ஸ்டேபிள்னா அது வந்து எதுல இருந்து வந்திருக்கணும், ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து தான். ஸ்ட்ராங் ஆசிட் will produce
weak conjugate base ஓகே இப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன். ஸ்ட்ராங் ஆசிட்னா நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு மக்கு பையன் பிறக்கலாம் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ உருவான அந்த குழந்தை தான் கான்ஜுகேட் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட்ங்கிறது பேரண்ட். அப்ப இந்த இடத்துல எனக்கு யார் வேணும்? லெஸ்டேபிள். லெஸ்டேபிள்னா என்னது? வீக்கான மண்டு குழந்தை. மண்டு குழந்தை யார்கிட்ட பிறக்கும்? ஸ்ட்ராங் பேரண்ட் கிட்ட பிறக்கும். இங்க இந்த இடத்துலயே ஸ்ட்ராங் ஆசிட கண்டுபிடி. Who is strong acid? This is. Okay, this is water or methyl alcohol. Acidity பிரகாரம் பார்த்தா this is strong acid. எது? Acetic acid. இது யாருன்னா acetic acid. இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங். அப்போ அவனுடைய குழந்தை வந்து இவரு தான் வீக். அப்ப இந்த இடத்துல கடைசியா இந்த இடத்துல ACO மைனஸ் தட் இஸ் நம்ம இருக்கு பேரலா இங்க எழுதிட்டே வரோம். தட் இஸ் வாட் இஸ் கால் பிஏ எழுதுறேன். அதுக்கு அடுத்தது இவரை விட கொஞ்சம் வலிமையான ஆசிட் யாருன்னா ஏ ஃபீனால். ஓகே, அதனால திஸ் இஸ் நேட். அதை விட ஸ்ட்ராங்னா இவங்க ரெண்டு பேர்ல வாட்டரா மெத்தில் ஆல்கஹால் ஆனா வாட் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா வாட்டர் இஸ் ஸ்ட்ராங். ஸோ சீல். அதுக்கப்புறம் டி வந்து இஸ் த வீக். ஓகே, வீக் ஆசிட். அப்ப அதுல இருந்து ஒரு ஒன் ஸ்ட்ராங். டிசிஏபி இங்க பாருங்க, டிசிஏபி. புரியுதா? ஸோ இது ரொம்ப லாங் பேக். இதே மாடல்ல ஒரு எய்ம்ஸ் கொஸ்டின் வந்தது. திரும்ப நான் இது என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்துக்கோ. இங்க நியூக்ளியோஃபிலிசிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னா டிக்ரீசிங் ஆனா இங்க வீக் நியூக்ளியோஃபைல்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிட். ஹூ இஸ் அமங் த ஸ்ட்ராங்? திஸ் இஸ். இது பக்கத்தால டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ஹிச்சா உடனே டக்குன்னு போடு. ஸோ உனக்கு என்ன தெரியுது? அசிட்டிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆசிட். திஸ் இஸ் யுவர் பி. கரெக்டா? ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, எஸ். இப்போ அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வருதுமா? மிஸ் என்ன சொன்ன? டிசிஏபின்னு சொன்னேன் இல்லைங்களா? டிசிஏபின்னா ஆன்சர் இஸ் ஏ. திஸ் இஸ். பட் ஆனால் வந்து இதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் தான் கரெக்ட் பண்ணணும். பி அண்ட் ஏ. ஓகே, இந்த இடத்துல அப்படியே கரெக்ட் பண்ணிப்போம். எஸ், இந்த மிஸ் இடத்துல இது ஆல்ரெடி நான் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வந்தது தான். பி, அதுக்கப்புறம் ஏ இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ் who is strong acidனா ஏ is the answer. கார்போனிக் ஆசிடா அண்ட் ஃபீனால் அசிட்டிக் ஆசிட் இது ரெண்டுத்துல யாருன்னா பி only is of course. This is 151. One minute student. B தான் அசிட்டிக் ஆசிட் is the acid. இது வந்து கார்போனிக் ஆசிட்னா ஃபீனால். Who is more acidic அப்படின்னா acetic acid தான் more acidic. So it should be this answer. I will verify children. 151A. Yes, we have correct only. 1 minute children. This is correct answer. Okay, this is correct. நம்ம தான் correct. இது வந்து தப்பா நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, எஸ். இப்போ this is not correct. நான் போனது எல்லாமே கரெக்டான வழி தான். பார்த்துக்கோங்க. Now are you clear children? Yes, now let us correct ourselves. எஸ், அதான் என்னடா அது அப்படின்னு பார்த்தோம். பட் ஸ்ட்ராங் ஆசிட் யாருன்னா அசிட்டிக் ஆசிட் தான். ஓகே, ஸோ பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் என்ஜாய் இட். யுவர் ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் வாட் இஸ் கால்ட் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன், அந்த பியில் இருக்காங்க. ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் பி அண்ட் திஸ் இஸ் யுவர் ஏ அண்ட் லெட் அஸ் ரைட் டிசிஏபி. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் இஸ் yes, this is already I told it is the game. இது மாதிரி தான் இந்த வீடியோ பயங்கரமா செலக்ட் பண்ணி அப்படியே அத்தனை கொஸ்டினும் கொடுத்தோம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு கேம் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் தான். அதனால யூ கேன் என்ஜாய் த வீடியோ. எஸ், now let us go to the next question. Question number 5. Students, I think you are enjoying நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். எஸ், ஓகே. I am in Trichylo, பெரிய ஸ்கூல்ல இன்டெகிரேட்டட் இந்த நீட் இன்டெகிரேஷன்ல அதில் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, திஸ் இயர் ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ப்ராசஸிங். ஓகேவா? நவ் ஹியர் let us see here 2000 in தமிழ்நாடுல 2016 நீட் வந்தது. அதில் இருந்தே நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நீட்டுக்கு. பட் ஆக்சுவலி என்னுடைய ப்ரிப்பரேஷன் 2000ல இருந்தே நான் இந்த இதில் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எங்கள் ஸ்கூல்லையே இன்டெகிரேஷன் 2000 நெய்வேலி ஜவஹர் நான் இருந்தேன்.
2006 அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃப்ரம் திஸ் கிட்டத்தட்ட இந்த கோச்சிங்லேயே கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த கோச்சிங்லேயே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் என்னுடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோ. எஸ், ஓகே. Yes, now always I'm 24 hours chemistry now. Okay, make it ready. Let us go to the next one. Which one is the most reactive towards SN1? Okay, SN1க்கு எதுனா கார்போகேட்டையான் மட்டும்தான். இதே மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்தது. போர் அடிக்குதுன்னு ஒரே ஒன்று மட்டும் சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன். இதுதான் கார்போகேட்டையான் ஸ்டேபிள். அதனால் இது வந்து ஒரு சாதாரண ஜுஜிபி கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்தது வந்து இது வெரி நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின் அகெயின் இது வந்து பெரிய சேலஞ்சிங் கொஸ்டின். டிஸ்பியூட் இருக்கிற கொஸ்டின். அதாவது எப்பொழுதுமே இதுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு டிஸ்பியூட் இருக்கிற கேள்வி தான். என்னன்னு பார்க்கலாம். எஸ், எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ திங்க் 7ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல போட்டுக்கலாம். என்ன வந்தாலும் இங்கே வந்து வினைல் அன்லைட் டெர்ஷரி ரேடிக்கல் கார்போகேட்டையான் ஹூ இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். மிஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். அன்லைட் டெர்ஷரி. பட் இந்த புக்கில் இது வந்து ஓபி டேண்டன் புக். இந்த புக்லேயே அவங்க இதுதான் கொடுக்குறாங்க. நான் திரும்ப சொல்லியிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. பட் அதையும் தாண்டி நான் இதை தான் சப்போர்ட் பண்ணேன். அதனால ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். அன்லைட். ஸோ ஹூ இஸ் மோர் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் வினைல் அலைன் அண்ட் டெர்ஷரி ரேடிக்கல் எஸ். ரேடிக்கல்னா அவங்க ஃப்ரீ ரேடிக்கல் பற்றி பேசுகிறாங்க. ஃப்ரீ ரேடிக்கலும் உன்னுடைய கார்போகேட்டையானும் ஸ்டெபிலிட்டியை பார்த்த வரைக்கும் ஒன்று தான். அதனால ஒன்று மாற்று கருத்து இல்லை. அதனால நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போயிடப்போகிறோம். எஸ், இப்போ நம்ம இது அன்லைன். திஸ் இஸ் தி வாட் இஸ் அன்லைன்னா யூ கேன் ரைட் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. திஸ் இஸ் யுவர் அன்லைன். டெர்ஷரினா என்னது? Now this is your tertiary. வினைல்னா என்னது? CH2 டபுள் பாண்ட் CH and this is. இப்போ இதில் ஒன்றும் கருத்து இல்லை, ஒன்றும் பெருசு இல்லை. இவர் தான் வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டினா திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள். இது லெஸ் ஸ்டேபிள், நல்லா தெரியும். ஓகே, லெஸ் ஸ்டேபிள். அதனால இதில் ஒன்றும் பெருசு இல்லை. இது ரெண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எதனால ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரானை நோக்கி இந்த எலக்ட்ரான் இங்கே உள்ள விழும். அப்போ திஸ் இஸ் உள்ள வருது. அப்போ வந்து வாட் இஸ் கால் இந்த எலக்ட்ரான் இந்த சைடு போகும். கரெக்டா? இந்த எலக்ட்ரான் உள்ள வருது. பிகாஸ் வந்து வாட் இஸ் கால் சிங்கிளாக இருக்கு, அதனால இங்கே வருது. அப்போ இதை நோக்கி எலக்ட்ரான் இருந்து வெளியே போகுது. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ரெசனன்ஸ். இப்போ இந்த இடத்துல உனக்கு இது எப்படி ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இதில் வந்து உனக்கு இது மாறிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகே, இங்கேருந்து இப்போ இது இந்த இது வாட் இஸ் கால் திஸ் இஸ் இந்த இடத்துக்கு எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து உள்ள போகும். அப்போ வந்து அங்கே மாற்ற முடியும். தட் இஸ் கால்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். நோ பாண்ட் ரெசனன்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. அப்போ வந்து ரெசனன்ஸா ஹைப்பர் கான்ஜுகேஷனா அப்படின்னா ரெசனன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தேன் இண்டக்டிவ் எஃபெக்ட். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன்னா ரிவர்ஸ் ஆர் கோலி இன் இந்தியா. சொல்லுங்க, ரிவர்ஸ் ஆர் கோலி இன் இந்தியா. ஹோலி இன் இந்தியா. நம்ம எல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து நதிகள் வந்து புனிதமாக வச்சிருக்கோம் இல்லையா? மற்ற ஊர் எப்படின்னு தெரியாது. இந்தியாவில் நம்ம கங்கை, யமுனை, காவேரி எல்லாமே பெண்கள் பேரு ஹோலியா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அதை சொல்றேன். ரிவர்ஸ் ஆர் ஹோலி இன் இந்தியா அப்படின்னா அர்த்தம் ரெசனன்ஸா ஹைப்பர் கான்ஜுகேஷனா? ரெசனன்ஸ் தான் டாமினேட்டிங். ஹைப்பர் கான்ஜுகேஷனா இண்டக்டிவ்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் டாமினேட்டிங். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ரிவர்ஸ் ஆர் ஹோலி இன் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அலைன் வந்து ரெசனன்ஸாக இருக்குது. இது வந்து டெர்ஷரி வந்து எதனால இருக்குன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? எஸ், நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படியே இந்த ரிவர்ஸ் ஆர் ஹோலி இன் இந்தியாவுக்கு ஒரு லைக் பண்ணலாம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், நவ் we are moving to the next question. ஓகேவா? I hope you are enjoying my video. Yes, ma'am. If parallel to the comment, then we will go for one stream live stream போக ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு 1 hour ஒரு டாபிக் கொடுத்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இது அதே மாதிரி இது ரொம்ப சூப்பர் கொஸ்டின் தான். இன்க்ரீசிங் our nucleophilicity would be. இந்த 3 பேர்ல இன்க்ரீசிங் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் என்னன்னா நியூக்ளியோஃபிலிசிட்டினா நியூக்ளியஸ் லவ்விங். நியூக்ளியஸ்னா பிளஸ் இதை லவ் பண்றோம் அப்படின்னா இட் should be
எலக்ட்ரான். அதாவது that is called electron ரிச்சா இருக்கணும். that is electron. So electron ரிச்சா இருக்கிறது அதை நோக்கி போகும். Who is electron rich? This is called as a nucleophile. So இப்ப இந்த மூணு பேர்ல இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இவர் தான் என்னவா இருக்கணும்னா மோர் வந்து what is it called பிளஸ் நோக்கி போறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல கேக்குறாங்க. அப்ப இது மூணு பேர்ல யாரு அப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து வேற யோசிச்சேன். நான் வந்து குளோரின் புரோமின் அயோடின் இதுதான் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா அது யோசித்தது தப்பு, அதனால அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப இதுதான் கரெக்ட். இப்போ iodine is more strong nucleophile than bromine, which is what? So the answer is I minus is Br minus and Cl minus. It is the strong nucleophile. Nucleophile. Iodine is a strong nucleophile. அப்படிங்கிறாங்க increasing order of nucleophilicity. Nucleophilicity என்ன அர்த்தம்? What is it called? Plus விரும்புறது. Nucleophile is the plus. அதை விரும்புறது. யார் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா இவரு தான் விரும்புவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நல்லா கவனிங்கம்மா. இந்த இதுக்கு ரீசன் தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது அயோடின் சைஸ் பெருசு, இது புரோமின் சைஸ், இது குளோரின் சைஸ். ஓகேவா? இப்ப இது சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதால மோர் சர்ஃபேஸ் ஏரியா ரீசன் பார்த்துட்டு வந்திருக்கேன். மோர் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால so what is solvation is lesser, less solvation, less solvation. ஓகேவா? what is the meaning of solvation ன்னு அர்த்தம் இத சுத்தி வந்து உனக்கு solvent molecule இருக்கும். ஓகே, solvent molecule வந்து உட்கார்ந்துருக்கும் இல்லைங்களா? that is called solvation. இதுல வந்து பெருசா இருக்கிறதால இந்த solvationோட டென்சிட்டி குறையுது, எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது, சால்வேஷன் குறையுது. அதனால இந்த நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியாக ரொம்ப வேகமாக போய் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் அந்த ஏரியா வந்து திறந்திருக்கு, ஓப்பனா இருக்கு இந்த ஏரியா மேலெல்லாம். அதனால இதுக்கு வந்து என்ன தெரியுது, இது மைனஸுக்கு பிளஸ் இருக்கிற இடம் தெரியுது. அதனால பிளஸ் நோக்கி நியூக்ளியோஃபைலை நோக்கி இது வேகமாக மூவ் பண்ணிக்கிறது. இதுக்கு அப்படி எப்படின்னா சர்ஃபேஸ் குறைச்சலா இருக்கிறதால டென்சிட்டி அதிகம், அதனால லெஸ் சால்வேஷன். அது வந்து சாரி அதுக்கு தான் திஸ் இஸ் ஹேவிங் மோர் சால்வேஷன். மோர் சால்வேஷனா என்ன அர்த்தம்னா இது எல்லாம் இப்படி மூடிடும். மூடுறப்ப இந்த மைனஸ் ஒரு பிளஸ் நோக்கி கவர்ந்து போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளவுதாம்மா. ஸோ லார்ஜர் சைஸ் anion having more nucleophilicity, that is more plus loving because அதுல less solvation, பெரிய சர்ஃபேஸ் less solvation, டென்சிட்டி குறையுது, டென்சிட்டி குறையறதால சால்வேஷன் குறையுது, சால்வேஷன் குறையறதால அந்த மைனஸுக்கு பிளஸ் இருக்கிற இடம் தெரியுது, கண்ணு நல்லா தெரியுது, அதனால போய் அவன் அதை அட்டாக் பண்றான். திஸ் இஸ் த ரீசன். ஓகே, பெரிய சைஸ் டென்சிட்டி குறையுது, சால்வேஷன் குறையுது, அதனால ரொம்ப ஏரியா ஓப்பனா இருக்கு, அதனால பிளஸ் நோக்கி போறான். பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல உனக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் ஒன் ஐ கேன் சேஞ்ச் இது சே அஸ் வெரி, இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் செலக்ட் பண்றப்ப இதெல்லாம் நான் கஷ்டப்படுற கொஸ்டின், அதனால இதை வந்து கேம் சேஞ்சிங் கொஸ்டின்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, which one is the least reactive in a nucleophilic? எப்படி படிக்கணும்? least reactive nucleophilic எதுல இருந்தாலும் least reactive. இதை பாருங்க, this is that is the answer. ஓகே, ஏன்னா இது வந்து என்ன குரூப்? வினைல் குரூப். அதனால இது வந்து சுத்தமா ஸ்டேபிளே ஆகாது, இது வந்து உருவாகவே ஆகாது, அதனால ரியாக்டே பண்ணாது. அதுக்கு எது டிப்ஸ் அப்படின்னா, இது போச்சுன்னா இது தலையில பிளஸ் வரும் பார்த்தீங்களா? எப்பொழுதுமே உனக்கு அந்த கான்ஜுகேட் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜுக்கும் பை பாண்டுக்கும் நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அதாவது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இந்த இடத்துல இருந்ததுன்னா டக்குன்னு இவன் போவான். நான் சொல்ல வர வார்த்தை என்னது? சார்ஜுக்கும் பை பாண்டுக்கும் நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேபிள். இங்க என்னன்னா கார்பன் தலையிலேயே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், பக்கத்து வீட்டிலேயே பக்கத்தாலேயே இந்த எலக்ட்ரான் இருக்கு, பக்கத்தால இருக்கு. ஆனா இவன் போறதுக்கு ஒரு பாலம் மாதிரி எனக்கு ஒரு சிக்மா பாண்டு வேணும், அது இல்லை, அதனால இது ஸ்டேபிள் கிடையாது, அதனால இது மெதுவாக தான் நடக்கும். வெரஸ் இது வந்து பிரைமரி நடக்குது, திஸ் இஸ் அலைன் நடக்குது, திஸ் இஸ் வந்து 3 டிகிரி கார்போகட்டியா இருக்கு, மூணுமே நடக்கும். அதில் எது ரொம்ப நம்ம ரேங்க் நம்பர் 1ன்னா திஸ் இஸ் ரேங்க் நம்பர் 1, திஸ் இஸ் ரேங்க் நம்பர் 2,
This is grand. Number 3, already I told tertiaryக்கும் allyக்கும் போட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் allyனா because it is resonant, it is hyperconjugation, rivers are holy in India. Okay. Yes, I think the last one more question we are having. Okay, no? Yes, no, two more question. In which of the following reaction is there is a possibility of rearrangement? Super question இது. ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் எங்க நடக்கும் அப்படின்னா கார்போகேட்டையான் எங்க உருவாதோ அது. இதுல கிடையாது, இதுலயும் கிடையாது. வேற SN ஒன்லி E ஒன்லியும் உனக்கு கார்போகேட்டையான் வருது, அதனால நடக்கும். The answer is A and C because இதுல ஜேக்கு இது மாதிரி மோர் தென் ஒன் ஆன்சர் வரும், அதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின். ஓகேவா, நம்ம நீட்டுக்கு ஒன்று தான் இருக்கும் ஆப்ஷன்ஸு, பட் இது வந்து புக்கில் இருந்தது, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் which of the following are correct for SN1 reaction? SN1க்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? எல்லாமே கரெக்ட். பிஏ தவிர மீது எல்லாமே கரெக்ட். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ஷன் மெட்டீரியல் இஸ் a carbocation கரெக்ட். polar solvent favored by S. Stability of carbocation S. The complete inversion take place na கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னா racemization நடக்கும். Racemization, that is called retention கொஞ்சம் இருக்கும், inversion கொஞ்சம் இருக்கும். So racemization na SN1. So that statement is wrong. Okay. Yes, next question. ஒரே ஒரு association. This is the last question. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் associationக்காக பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. எல்லாத்துல லெசனுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ உனக்கு நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகிடும். எஸ், நான் கமிங் இன் அலினிக் சப்ஸ்டியூஷன் ப்ரோபீன் யூஸ் அலைன் ப்ரோமைன். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரை எடுக்கணும்? ப்ரோபீன் எடுக்கிறேன். CH3 CH double bond CH2. This is your propane gives what is called align bromine. அதாவது இது இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, திஸ் டெர்மினல், இந்த இடத்துல புரோமின் உனக்கு என்ன ஆகுது? சப்ஸ்டியூஷன் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன் அலினிக் சப்ஸ்டியூஷன் ப்ரோபீன் யூஸ் அலைன் புரோமைன். ப்ரோபீனுக்கு நீ அலினிக்ல சப்ஸ்டியூட் பண்ணினா இதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், எஸ், அதாவது இங்க அடிஷன் நடக்காது, ஒன்லி சப்ஸ்டியூஷன் அலினிக்ல தான் நடக்கும். இது ரொம்ப அருமையான நாலேஜ். அடுத்தது NBS. வாட் இஸ் NBS னா N bromo succinamide. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. N bromo succinamide. N bromo. வாட் இஸ் N bromo succinamide னா சக்சினிக் ஆசிட் போட்டுக்கோ. CH2COH, CH2COHங்கிறது சக்சினிக் ஆசிட். இப்ப இதுல இருந்து இந்த ரெண்டு வாட்டர் ரிமூவ் பண்ணுங்க. அப்போ வருவது CH2 CO போட்டினா இது வாட் இஸ் கால்ட் சக்சினிக் அன்ஹைட்ரைட். இப்போ நான் அமைன் போட போறேன். CH2 CO இந்த இடத்துல என்கேஜ் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்ட் சக்சினமைட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா N bromo சக்சினமைட். இந்த நைட்ரஜன்ல நீ எதை கொடுக்குறேன்னா திஸ் இஸ் புரோமின். இதுக்கு பேரு தான் N bromo சக்சினமைட். ஓகே, இந்த எல்லா நாலேஜும் நல்லா தெளிவா இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் சக்சினிக் ஆசிட், அது வந்து சக்சினிக் அன்ஹைட்ரேட், அது வந்து சக்சினிக் அமைட், அதுல இருந்து என்ன கொடுத்தனா N bromo. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இட் வில் டு த புரோமினேஷன் அட் அலினிக் பொசிஷன். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. NBS வந்து அலினிக் பொசிஷன்ல உனக்கு என்ன நடக்கணும்? புரோமினேஷன். இது ரொம்ப இடத்துலலாம் வந்திருக்குமா, இந்த நாலேஜ் வந்திருக்கு, ஈக்குவேஷனாக வந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் பின்னாடி போட்டாலும். ஸோ இப்போ நான் திஸ் ஒன் இந்த இடத்துல இதை முடிச்சுக்கலாம். எஸ், செலக்டிவ் புரோமினேட்டிங் ஏஜென்ட் அண்ட் gives the substitution and ஆல்ஃபா கார்பன் வித் ரெஸ்பெக்ட் டு த டபுள் பாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துக்கு நீ வந்து ஆல்ஃபா கார்பன் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அதனால இதோட நான் எடுத்துக்கிறேன். There is both are the correct and this is the correct explanation. A is the answer. இதோட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அலினிக்கு இன்னொரு ஒரு காம்பவுண்டும் காட்டுவாங்க. இங்க பாருங்க. Now you can see this is. இப்போ இதுல இது மாதிரி தான் கொஸ்டின் வரும். N bromo succinamide போட்டினா உனக்கு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல அலினிக்ல உனக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல நீ என்ன பண்ற? சப்ஸ்டியூஷன் கொடுக்க. This is. இதோடைய அலினிக் என்னன்னா this one, அதாவது this place is the allylic.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உனக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். தட் இஸ் கால்ட் இங்க வந்து பிஆர் வரும். இதுதான் அல்லிடிக் பொசிஷன். அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷனும் இதுக்கு இது அல்லிடிக், இதுக்கு இது அல்லிடிக். ஓகேவா? அதனால அந்த இடத்துல ப்ரோசக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்ரோமோ சக்சனபேட் அல்லிடிக் பொசிஷன்ல உனக்கு ப்ராடக்டை தரும். ஓகே சில்ட்ரன்? ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பொறுத்தவரை ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். பி enthusiastic and be successful. My best wishes for you. Thank you children. Don't forget to give the comment. You can give as a friendly comment and subscribe and what else is here. Like very important. Like. Thank you students. Thank you students. Thank you students. Thank you so much.